டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? 80களில் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் நடிக்க முடியாத ஸ்கிரிப்ட்ல அவரை மாதிரி உருவ ஒற்றுமை கொண்டிருந்த நடிகர் மோகன் சார் நடிக்க வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அதே மாதிரி நடிகர் தனுஷ்னால நடிக்க முடியாத ஸ்கிரிப்டை நடிகர் பிரதீப் ரங்கநாதனை வச்சு நடிக்க வைப்பாங்களா? நடிகர் பிரதீப் ரங்கநாதனுடைய வளர்ச்சியை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு புதுக்கோட்டையிலிருந்து மதன் கேட்டிருக்காங்க. 80களில் நடந்ததா நீங்கள் கேள்விப்பட்ட செய்தி இருக்க, அது முழுக்க முழுக்க தவறான தகவல். தனுஷ் நடிக்க முடியாத கதாபாத்திரங்களில் எப்படி பிரதீப் ரங்கநாதனை நடிக்க வைக்க முடியும்? பிரதீப் ரங்கநாதனுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி என்றாலும் தனுஷோடு அவரை ஒப்பிடுவது என்பது அவ்வளவு சரியா இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். நடிகர் சோ உங்ககிட்ட நட்பு பாராட்டி இருக்காரா? அண்ட் அவருக்கு மத்திய அரசினுடைய விருதுகள் கிடைச்சிருக்கான்னு கோவை புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. சோவுக்கும் எனக்கும் நல்ல நட்பு இருந்தது. என்னை சினிமா உலகத்துக்கு அழைத்து கொண்டு வந்தவர் தெல்லூர் தர்மராஜன் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் பலமுறை நான் சொல்லியிருக்கேன். அந்த தெல்லூர் தர்மராஜனுக்காக ஆரணியிலேயே நடைபெற்ற ஒரு நாடக விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்தவர் தான் சோ. நான் தயாரிப்பாளரானதுக்கு பின்னாலே நாங்கள் தயாரித்த புதிய திருப்பு திரைப்படத்திலும் நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் சோ. உலகநாயகன் கமல்ஹாசன் சாருக்கு முதலா எந்த திரைப்படத்துல இருந்து டி.எம். சௌந்தரராஜன் ஐயா பாடல்கள் பாடினாருன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. ஏஎல் சீனிவாசனுடைய தயாரிப்பிலும் முக்தா சீனிவாசனுடைய இயக்கத்திலும் உருவான சினிமா பைத்தியம் என்ற திரைப்படத்தில் தான் முதலாக கமல்ஹாசனுக்காக பின்னணி பாடியிருந்தார் டி.எம். சௌந்தரராஜன். நான் அறிந்த மட்டில் இந்த நாட்டில் உள்ள பைத்தியங்கள் கோடி ஒரு கோடியடி கண்ணம்மா என்று தொடங்குகின்ற பாடல் அது. நடிகர் ஜெய்சங்கர் அதிக பொருட்செலவில் நடிச்ச திரைப்படம் எதுன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கர் நடித்த படங்களில் மிக அதிகமான பொருட்செலவிலே உருவான திரைப்படம் என்று முடிசூடா மன்னனை சொல்லலாம். அந்த படத்தை தயாரித்து இயக்கியவர் இயக்குனர் விட்டல். சார், பொங்கல் அப்பவே ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய நடிகர் சிபிராஜனுடைய 10 ஹார்ஸ் என்ற திரைப்படம் என்ன ஆச்சு? அந்த திரைப்படம் எப்ப வெளியாகும்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. சரியான வெளியீட்டு தேதி அமையாதனால்தான் சிபிராஜனுடைய 10 ஹவர்ஸ் திரைப்படம் இன்னும் வெளியாகலை. மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்திலே அந்த படம் வெளியாக வாய்ப்புகள் இருக்கு. சார், ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஹீரோ டூப் யூஸ் பண்ணாம ரிஸ்கியான ரியலான ஸ்டன் காட்சிகளை பண்ணதை நீங்க பார்த்து வியந்ததுண்டா? அந்த மாதிரி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில காட்சிகளை பத்தி சொல்ல முடியுமான்னு கேரளால இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. டூப் இல்லாமல் சண்டை காட்சிகளில் நடித்த நடிகர்ல நான் பார்த்து வியந்த நடிகர்னா கமல்ஹாசன் சொல்லலாம். பாரதி ராஜாவுடைய இயக்கத்திலே உருவான டிக் 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 திரைப்படத்துக்காக மாடியிலிருந்து குதிக்க வேண்டிய ஒரு காட்சி அனாயாசமாக அத்தனை உயரத்திலிருந்து குதித்தார் கமல்ஹாசன். அதே மாதிரி தான் என்னுடைய இயக்கத்தில் உருவான சூரசம்ஹாரம் படத்துடைய உச்சக்கட்ட காட்சியிலும் கொஞ்சம் கூட பயமில்லாமல் நடித்தவர் அவர். நடிகர்கள் கருணாஸ் அண்ட் கருணாகரன் நடிச்ச சுந்தரா டிராவல்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட் திரைப்படம் இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு? அந்த திரைப்படத்துல 7 சேனல் நாராயணன் சார் எந்த மாதிரியான கதாபாத்திரத்துல நடிக்கிறாருன்னு தோரணமலையிலிருந்து சிம்பகிராமன் கேட்டிருக்காங்க. சுந்தரா டிராவல்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட் திரைப்படம் ஏறக்குறைய 90% படப்பிடிப்பு நிறைவடைந்து விட்டது. அந்த படத்தில் ஒரு தயாரிப்பாளரின் வேடத்திலே நடிக்கிறார் 7 சேனல் நாராயணன். நடிகர் கவுண்டமணி சாரனுடைய ஒத்த ஓட்டு முத்தையா திரைப்படம் வெற்றி படமா அமைஞ்சுதா? அந்த திரைப்படத்துல கவுண்டமணி சாரோட செந்தில் சாரும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்கன்னா ரசிகர்கள் ரசிச்சிருப்பாங்க. ஆனா ஏன் அந்த திரைப்படத்துல செந்தில் சார் நடிக்கலன்னு சென்னையிலிருந்து சண்முகப்பிரியன் கேட்டிருக்காங்க. கவுண்டமணி கதாநாயகன் நடித்திருந்த ஒத்த ஓட்டு முத்தையா திரைப்படம் வெற்றி படமாக அமையலை. செந்தில் அந்த படத்தில் நடித்திருந்தாலும் பெரிய மாற்றம் எதுவும் அந்த படத்தில் நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. தயாரிப்பாளரும் விநியோகிஸ்தருமான KT குஞ்சுமோன் சாரனுடைய மூவி கட்அவுட்ஸ்ல அவருடைய புகைப்படமும் இடம்பெற்றிருக்கும். ஆனா திரைப்பட கட்அவுட்ஸ்ல தன்னுடைய புகைப்படத்தை வச்ச முதல் தயாரிப்பாளர் இவர்தானா? இவருடைய பேட்டியை சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில எதிர்பார்க்கலாமான்னு நியூ ஜெர்சில இருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களில் முதலாக ஒரு தயாரிப்பாளருக்கு கட்அவுட் வைக்கப்பட்டதுன்னா அது KT குஞ்சுமோனுக்காகத்தான். அவர் நிச்சயமாக சாய்வு சித்ரா நேர்காணலே இடம் பெறுவார். கலைவாணர் ஐயாவும் ஆச்சி மனோரமாவும் சேர்ந்து நடிச்சிருக்காங்களான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. கலைவாணரும் மனோரமாவும் இணைந்து எந்த படத்திலும் நடித்ததில்லை. அதற்கு முக்கியமான காரணம் மனோரமா திரைப்படங்களை நடிக்க தொடங்கிய காலகட்டத்தில் கலைவாணர் NS கிருஷ்ணன் மறைந்து விட்டார். கலைவாணர் NS கிருஷ்ணன் மறைந்தது 1957ஆம் ஆண்டில். மனோரமா மாலையிட்ட மங்கை என்ற படத்தில் அறிமுகமான ஆண்டு 1958. இயக்குனர் ஹரியும் நடிகர் சூர்யாவும் சேர்ந்து ஏன் சிங்கம் பார்ட் 4 எடுக்கக்கூடாது? ஹரி, சூர்யா அண்ட் ஸ்டுடியோ கிரீன் இவங்க 3 பேருக்குமே ஒரு கமர்ஷியல் வெற்றி தேவைப்படுது. இதை அவங்க செஞ்சாங்கன்னா நல்ல தீர்வா இருக்குமே, இதை அவங்க செய்வாங்களான்னு யாழ்ப்பாணத்து ஜானி கேட்டிருக்காங்க. சிங்கம் 3 திரைப்படம் வெற்றி படமாக அமைந்திருந்தால் நிச்சயமாக சிங்கம் 4 திரைப்படமும் ஹரி, சூர்யா, ஸ்டுடியோ கிரீன் கூட்டணியில் உருவாகியிருக்கும். அந்த படம் வெற்றி அடையாதனால்தான் இந்த தேக்கம். சார், உங்களுக்கும் உலகநாயகன் கமல்ஹாசன் சாருக்கும் 50 வருஷம் நட்பு இருக்கிறதா ஒரு லென்ஸ் ஷோல சொல்லியிருந்தீங்க. அவர் முதல்ல எப்போ சார் மீட் பண்ணீங்க? அவர் எப்படிப்பட்ட மனிதர்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனை முதலாக நான் சந்தித்ததுன்னா அது அவர் கதாநாயகனாக நடித்த முதல் படமான உணர்ச்சிகள் படம் உருவாகி கொண்டிருந்த காலகட்டத்தில். அப்போ தான் கமல்ஹாசன், RC சக்தி இருவரும் எனக்கு நெருங்கிய நண்பர்களானார்கள்.
மேடைகள்ல பொது நிகழ்ச்சிகள்ல நடிகர் சூர்யா பேசும்பொழுது ரொம்பவும் கூச்ச சுபாவம் இருக்கிற மாதிரியான நடிகரா இருக்காரு. ஆனா மற்ற நடிகர்கள் எல்லாருமே நடிகர் விஜய் தான் அமைதியான கூச்ச சுபாவமுடைய நடிகர்னு சொல்றாங்க. இவங்க 2 பேர் கூடயும் நீங்க பழகிருக்கீங்களா? இத பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு தெற்காத்தூர்ல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. விஜய் சூர்யா 2 பேருமே கூச்ச சுபாவம் உடையவர்கள் அப்படின்றத என்னால் ஏற்றுக்க முடியாது. அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கின்ற நண்பர்கள் மத்தியிலே மிகவும் கலகலப்பாக தான் அவங்க 2 பேருமே இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். டைரக்டர் சாமி இப்போ என்ன பண்றாரு? அண்ட் சிந்து சமவெளி திரைப்படம் தான் அவர் கடைசியா இயக்குன திரைப்படமான இலங்கையில இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. டைரக்டர் சாமி இயக்கிய கடைசி திரைப்படம் சிந்து சமவெளியில். அந்த திரைப்படத்துக்கு பின்னாலே கங்காரு, அக்கா குருவி ஆகிய 2 படங்களை இயக்கினார் சாமி. ஆனால் இப்போ எந்த ஒரு படத்தையும் அவர் இயக்குவதாக தெரியல. நடிகர் சிவாஜி சார் வீட்டில் கலகலப்போட இருப்பாரா அல்லது கண்டிஷனோட இருப்பாரான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சிவாஜி வீட்டில் இருந்த காலகட்டம் அப்படின்றது ரொம்ப குறைவான காலகட்டம். ஆனால் வீட்டில் இருக்கும்போது மிகவும் கலகலப்பாக இருப்பார் சிவாஜி. விஜயகாந்த் சார் நடிச்ச பரதன்ற திரைப்படம் வெற்றி படமா அமைஞ்சுதா? காயல்ன்ற ஹிந்தி திரைப்படத்தினுடைய தமிழ் வெர்ஷனா தான் இந்த பரதன் திரைப்படம் அமைஞ்சிருந்தது. அந்த திரைப்படத்தினுடைய ஹிந்தி வெர்ஷன்ல சன்னி தியோல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்ல ஜாலியான நேச்சராகவும் செகண்ட் ஹாஃப்ல ஆக்ஷன் ஹீரோவும் சூப்பரா நடிச்சிருப்பாரு. ஆனா தமிழுக்கு வரும்பொழுது விஜயகாந்த் சார் இந்த ஜாலியான நேச்சர்ல அவ்வளவு சூட் ஆகலன்னு எனக்கு தோணுது. அந்த கதாபாத்திரங்கள்ல நடிகர்கள் கார்த்திக் அல்லது பிரபு நடிச்சிருந்தா ரொம்பவே பொருத்தமா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு கேரளால இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. பரதன் திரைப்படத்தை பொறுத்தவரையிலே நீங்க சொல்லியிருக்கிறது சரியான விமர்சனம் தான். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அந்த படம் 100 நாட்கள் ஓடி வெற்றி படமாகவே அமைந்தது. அடுத்து என்ற ஒரு தகவல். திரையுலகிலே ஒருவர் தொடர்ந்து நடிப்பதற்கும் வெற்றிகரமான ஒரு நடிகராக வலம் வருவதற்கும் வயது ஒரு தடை இல்லை என்பதை இன்று வரையிலே நிரூபித்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் கலைஞர் அமிதாப் பச்சன். அவரை பற்றி ஒரு முக்கியமான சம்பவத்தை தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தமிழில் லிங்குசாமி இயக்கத்திலே உருவாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமான ரன் திரைப்படத்தை இந்தியிலே இயக்கியவர் ஒளிப்பதிவாளர் ஜீவா. அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் அபிஷேக் பச்சன். அதில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார் அமிதாப் பச்சன். அந்த படத்துடைய நடன இயக்குனராக இருந்த ராஜு சுந்தரம் ஒரு கடினமான நடன அசைவை அமிதாப் பச்சனுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். அதை பார்த்து கொண்டிருந்த அமிதாப் பச்சனுடைய முகத்தில் கோபம் கூடிக்கொண்டே இருந்தது. ராஜு சுந்தரத்தை பக்கத்தில் அழைத்தவர், இந்த நடன அசைவெல்லாம் யாருக்காக? உனக்கா எனக்கா? என் வயசு என்னன்னு கொஞ்சமாவது யோசித்து பார்த்தியா அப்படின்னு ராஜு சுந்தரத்தை பார்த்து கேட்டார். அவர் இப்படி கேட்ட உடனே ராஜு சுந்தரத்துடைய முகம் அப்படியே மாறிவிட்டது. அந்த படப்பிடிப்பு தளத்தில் இருந்த எல்லோருக்கும் அதிர்ச்சி. என்ன இருந்தாலும் அமிதாப் பச்சனுக்கு இவ்வளவு கடினமான அசைவுகளெல்லாம் கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு தான் அந்த அரங்கத்தில் இருந்த எல்லோருமே நினைத்தார். என்னுடைய நடன அசைவு எப்படி இருக்கணுன்றதை நானே தீர்மானிச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு படப்பிடிப்புக்கு தயாரானார் அமிதாப் பச்சன். படப்பிடிப்பு தொடங்கியது, பாட்டை போட்டாங்க. ராஜு சுந்தரம் என்ன மாதிரியான ஒரு நடன அசைவுகளை அமிதாப் பச்சனுக்கு ஆடி காண்பித்தாரோ அதிலிருந்து இம்மி அளவு மாறாமல் அப்படியே ஆடினார் அமிதாப் பச்சன். அவர் ஆடி முடித்தவுடன் அந்த படப்பிடிப்பு அரங்கில் இருந்த அத்தனை பேரும் ஒருமுகமாக கைத்தட்டி அவரை பாராட்டினார்கள். சிரித்தபடி அந்த பாராட்டுதல்களை ஏற்றுக்கொண்ட அமிதாப் பச்சன் ராஜு சுந்தரம் பக்கத்தில் வந்து, என்ன நான் கோச்சிட்டேன்னு நினச்சியா? நானும் சின்ன பையன்தான் என்று அவரை பார்த்து கண்ணடித்து விட்டு சென்றார். அமிதாப் பச்சன் இன்றைக்கும் வெற்றிகரமான ஒரு நடிகராக வலம் வருகிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த அவருடைய அர்ப்பணிப்பு தான். இந்த சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் இசைக்கலைஞரும் நடிகருமான செல்லோ செல்வராஜ். உங்கள் அப்பா ரத்தனராஜ் எப்படி எம்எஸ் விஸ்வநாதனும் இணைந்தார்? அப்பா ரயில்வேஸில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க மதுரையில். சர்ச்சஸ்லாம் வாசிப்பாங்க. ஒரு நாள் தமக்கம் மைதானத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் சார் கச்சேரி. அருமை. ஃபுல்லாக எல்லா ஆர்டிஸ்டும் வந்திருக்காங்க. என்னாச்சு, இப்போ எம்எஸ்சி பார்த்துட்டு மேலே கூப்பிட்டார். மேலே வந்தார். மேலே வந்து அப்போ கட்டி பிடிச்சி, மிஸ்டர் ரத்தன்ராஜ் கம் சென்னை, யூ காட் வெரி குட் ஃபியூச்சர். ஓகே, சென்னைக்கு வந்தாங்க. வந்தால் அங்கே யாருக்கான நாகேஷ் சார் இருக்காரு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.